புதுமையை விரும்புகிற ஆள், புதுமையான விஷயங்களை கையாளக்கூடிய ஆள். வரக்கூடிய வாழ்க்கை துணை அப்படி இல்லை, தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும்னு விரும்பக்கூடியதாக இருக்கணும். அப்படி இதுதான் ஒரு கான்ட்ரஸ்டான லக்கணம். மற்ற எல்லா லக்கணத்தை விட இது ரெண்டும் வந்து ஒரு வித்தியாசமான லக்கணம், மிதுனமும் தனுசும். ஏன்னா இங்கே இது குரு, அது புதன். இது தகுதியின் அடிப்படையில் பெயர் எடுக்கக்கூடியது, அது அறிவின் அடிப்படையில் பெயர் எடுக்கக்கூடியது. அறிவும் தகுதியும் வித்தியாசம் இருக்குது. அதனால் ஒரு முரண்பாடு இருந்துக்கிட்டே இருக்கும் வாழ்க்கையில். நீயா நானான்னு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், அது கண்டிப்பாக இருக்கும். எப்படியாவது அவங்கள தன்னுடைய வழிக்கு கொண்டு வரணும் வாழ்க்கை துணை நினைக்கும். எப்படியாவது அவரை வந்து நம்ம சொல்கிறத கேட்க வைக்கணுங்கிற இந்த போராட்டம் இருக்கும். கேட்க முடியாத நிலை வந்துச்சுன்னா ரெண்டுமே நம்ம சுமூகமாக பிரிஞ்சுக்கிறது நல்லது அப்படிங்கிறதுக்கு வருவாங்க. உதாரணத்துக்கு நிறைய பேர் சொல்லலாம், இன்றைக்கி வேண்டாம் அதெல்லாம். இவங்களுடைய நட்புன்னா எந்த நட்சத்திரம் சார்? திருவாதிரைக்கு நட்புங்கிறது இது மிதுன லக்கணம் இல்லைங்களா. மிதுனத்துக்கு வந்து நட்பு கிரகங்கள்னு சொல்லக்கூடியதெல்லாம் சனி ரொம்ப நட்பு கிரகம் இவங்களுக்கு. சுக்கிரனும் நட்பு கிரகம் தான். அப்போ சுக்கிரனுடைய நட்சத்திரங்கள், சனியினுடைய நட்சத்திரங்கள்லாம் இவங்களுக்கு நட்பு கிரகங்களாக வந்துடுவாங்க. பகை லக்னம்னு வச்சுங்களேன், லக்னம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு துலாம் ரொம்ப நட்பில் வந்துடுவாங்க. துலாம், அப்புறம் மகரம், கும்பம், ரிஷபம். ரிஷபம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இவங்களுடைய புத்திசாலித்தனத்தை அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க ரிஷபம். ஆனால் நட்பில் இருப்பாங்க. ரொம்ப நெருங்கிய நட்புனாக்கா உங்களுக்கு துலாமும் கும்பமும் வந்து ரொம்ப நெருங்கிய நட்பில் இருப்பாங்க. மகரமும் இருக்கும். மகரம் வந்து அட்டாச்சு தான், 8ஆம் இடத்து அதிபதி. திடீர்னு நட்பாக இருக்கும், திடீர்னு ஒரு இடைவெளி ஏற்படும், மறுபடியும் நட்பு தொடரும், அப்படி இருக்கும். அதனால் இந்த ரெண்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அட்டாச்சு ஜாஸ்தியாக இருக்கும். இந்த 2 லக்னங்களில் வாழ்க்கை துணை அமைஞ்சிட்டாங்கன்னு உங்களுக்கு பிரிவு வராது. துலாம்லேயும் கும்பத்துலேயும் அமைஞ்சிட்டால் பிரிவு இல்லாத வாழ்க்கையாக இருக்கும். ஏன்னா அவங்களும் ஒரு விதமான புத்திசாலி, திறமைசாலிகள் தான். ஈஸியாக அவங்க வந்து இவங்களுடையது பயனாகும். அவங்களுக்கு முரண்பாடான நபர்கள்னு சொன்னாக்க அவங்களுக்கு ஒத்து வராத லக்கணம்னா இப்போ சிம்மம் ஒத்து வராது, சிம்ம லக்கணம் இவங்களுக்கு ஒத்து வராது. விருச்சிக லக்கணம் ஒத்து வராது. விருச்சிக லக்கணம்னா நேரடியான எதிரி மாதிரி ஆடும். இந்த ரெண்டும் வந்து ரொம்ப பகையை ஏற்படுத்தக்கூடியது. மீனம் வந்து பகை இடமாக இருந்தாலும் அது இவங்களுடைய தொழில் சாணம். அப்போ மீனம் வந்து ஓரளவுக்கு என்ன கேட்டிங்கன்னா ஒரு நட்புன்னு சொல்ல முடியாது. குருவனுடைய சாணத்துக்கு அது போடாது. குரு சொல்கிறது கேட்டு தான் ஆகணுங்கிற மாதிரியான ஒரு நிலை ஏற்படும். அந்த மாதிரியாக பகையும் இல்லாத நட்பும் இல்லாத ஒரு நிலை தான் மீனம். ஆனால் இந்த ரெண்டும் வந்து சிம்மமும் விருச்சிகமும் இவங்களுக்கு நேரடியான பகையை கொடுக்கக்கூடிய விதமாக அமையும். அப்போது நட்பை தேர்ந்தெடுக்கிறது இவங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா இதை சொல்லி ஆகணும். இவங்களுக்கு ஒத்து வரக்கூடிய நட்பு கூட அதிகமாக அட்டாச் ஆக மாட்டாங்க. இப்போ நம்ம சொன்ன இல்லைங்களா துலாம், கும்பம். ஏன்னா இவங்க வேகத்துக்கு அவங்க இந்த 2 பேரும் ஈடு கொடுக்க மாட்டாங்க. இவங்க ஒரு விஷயத்தை சொன்னாங்கன்னா அவங்க உடனே அப்சர்வ் ஆகிக்க மாட்டாங்க. அதனால் யார் அப்சர்வ் ஆகணும், இப்போ சிம்மம் விருச்சிகள்லாம் உடனே அப்சர்வ் ஆகிக்கும். கன்னியெல்லாம் ரொம்ப ஈஸி. ஏன்னா அதுவும் மிதுனம் தானே, அது புதன் தானே ஆதிக்கம். ஆனால் கன்னி கூட சேர்ந்தாங்கன்னா விவகாரம் அவங்களுக்கு. ஆனால் எதிராளிகள் தான் இவங்களை பற்றியான ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம விருச்சிகம் சொல்கிறோங்களா, விருச்சிகத்துக்கு தெரியும் இந்த மிதுன லக்கணத்தில் பிறந்த இந்த ஆள்கிட்ட என்ன திறமை இருக்குன்னு தெரியும், அது பயன்படுத்திக்கிறதுக்கு பார்ப்பாங்க. சிம்மமும் அதே கேட்டகரி தான். சிம்மத்துக்கு 11ஆம் இடம் ஆயிடுறாங்க. அவங்கள்ட்ட லாபம் அடையக்கூடியவர்கள் இந்த 2 பேரும். அப்படிங்கும்போது அவங்களுடைய திறமையை தெரிஞ்சுக்குவாங்க. தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஒன்று ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க, எல்லா விஷயத்தையும் கொடுப்பாங்க. ஆனால் பயனடைகிறது இந்த 2 பேரும் பயனடையும் போது தான் அவங்களுக்கு தெரியும். அவசரம் தானே, தீர்க்கமாக முடிவு செய்யாமல் ஈடுபட்டுறது. அப்போ இவங்க ரெஸ்பெக்ட் பண்ணோம்னா இவங்க கூட சாஞ்சிடுறது. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சதுக்கப்புறம் தெரியும் நம்மளை வச்சு பயனடைகிறாங்க, நமக்கு பயன் இல்லை, உடனே தூரம் வந்துடுறது, விளையிடுவாங்க. இதுதான் அவங்க நட்பை தேர்ந்தெடுக்கல கொஞ்சம் சிக்கல் உடையவங்க. எதிராளிகளுடைய போய் சேர்ந்துடுறது, எதிராளிகள் இவங்களை பயன்படுத்திக்கிறது. அதன் மூலமாக இவங்க தன்னுடைய பொருள்களையோ அல்லது திறமைகளோ இழக்கிறது, அப்புறம் அவங்களுடன் விலகிறது. இதெல்லாம் நடந்து. ஏன்னா கியூரியாசிட்டி, புதுசாக எதையாவது ஒன்று எங்கேயாவது போய் சிக்கலில் மாட்டிக்கிறது, சிக்கல்லேருந்து வெளியே வர்றது, மறுபடியும் இன்னொரு சிக்கலில் போய் விழுகிறது. இது வாழ்க்கையில் வந்து நடந்துக்கிட்டே இருக்குன்னு வச்சுங்களேன். வேலையும் வந்து நிரந்தரமாக ஒரு இடத்துல அவங்க வேலை செஞ்சிட மாட்டாங்க. ஒரு இடத்துல வேலை செய்வாங்க, அங்கே சம்பளம் குறைவாக இருக்குது அப்படின்னா அடுத்த ஸ்டேஜை பார்ப்பாங்க. இன்னொரு கம்பெனியில் இதை விட நல்லா இருக்குது,
உடனே ஜம்ப் ஆயிடுவாங்க. அங்கே இந்த பார்த்து வேலை இருக்காது, அங்கே வேறு வேலை இருக்கும், உடனே அதில் அட்டாச் ஆகிடுவாங்க, பண்ண முடியும். அந்த மாதிரியாக வேலை, தொழில், நட்பு இதெல்லாமே உங்களுடைய பொறுத்த வரைக்கும் நிரந்தரமான ஒன்றும் இல்லை. வேலையிலையும் மாற்றம் நடந்துக்கிட்டே இருக்கும், நட்புலேயும் மாற்றம் நடந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அவங்களுடைய திறமையை வந்து பரிசோதிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி இடத்துக்கு வாலண்டியாக போகக்கூடிய ஆட்கள், இதுதான் அவங்க கேரக்டர்ஸ். நட்பு பொறுத்த இப்போ இவங்களுடைய உடல் ஆரோக்கியம் எப்படி சார் இருக்கும்? இது கொஞ்சம் புரிகிற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா மிதுன லக்னவங்க கொஞ்சம் எல்லா விஷயத்துலையும் ரொம்ப ஆர்வம் உடையவங்களாக இருப்பாங்க. காலபுருஷ தத்துவம்னு ஒரு இது இருக்குது ஜோதிடத்துக்கு. வந்து அவங்களுக்கு அடிப்படையான சில விஷயங்கள் அப்படிங்கிற மாதிரியாக ஜோதிடத்தில் இருக்குது. அதில் இந்த காலபுருஷ தத்துவம்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த மேசத்துலேருந்து மீன வரைக்கும் ஒரு வட்டம் வரும். அதில் வந்து அந்த மேசத்துலேருந்து 6ஆம் இடம், ஒவ்வொரு ராசிலேருந்து 6ஆம் இடம் எதுவோ அதுவே அவங்களுடைய ஒவ்வொரு லக்னத்துக்கும், அந்த லக்னத்துலேருந்து 6ஆம் வீடுங்கிறது நோயை குறிக்கக்கூடிய இடம். அது மட்டும் இல்லை, நேரடியான எதிரிகளை குறிக்கக்கூடிய இடமாகும். இப்போ நோய்ங்கிறது எதிர்ப்பு தானே, அதனால் குறிக்கும். அப்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த காலபுருஷ தத்துவத்தில் தலை முதல் கால் வரை மீனத்துக்கு வந்துடும். ஒவ்வொரு உறுப்பாக இந்த 12 உறுப்புகளாக இங்கே பிரிக்கப்பட்டு உங்களுக்கு அங்கே வந்துடும். அதன்படி பார்த்திங்கன்னா மிதுன லக்கணத்துக்கு பிறந்தவங்களுக்கெல்லாம் இந்த 6ஆம் இடங்கிறது விருச்சிகம் அமையும். விருச்சிகங்கிறது உங்களுக்கு இடுப்பை குறிக்கக்கூடிய இடம். இன்னும் சொல்ல போனாக்க ரொம்ப துல்லியமாக சொன்னால் உறுப்புகளை, அதாவது மர்மஸ்தானத்தை குறிக்கிற இடமாக சொல்லப்படுது. அப்போ அது சார்ந்த பிரச்சனைகளை அவங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது ஜோதிடத்தை சொல்லப்படுது. அப்போது அந்த இடத்தினுடைய அதிபதி யார் அப்படிங்கிறது செவ்வாய். செவ்வாய் வந்து ரத்தம், எலும்பு, மச்சைகளை குறிக்கக்கூடிய கிரகம். அப்படிங்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, அப்போ பெண்களாக இருந்தாங்கன்னா பீரியடு சம்மந்தமான பிரச்சனைகளை அவங்களுக்கு கொடுக்கும். இது பெரும்பாலும். ஆண்களாக இருந்தாங்கன்னா அவங்களுடைய இதில் வந்து இந்த இந்த என்ன சொல்லுவாங்க, கவுண்டிங் சொல்லுவாங்க இல்லைங்களா, அது சம்மந்தமான பிரச்சனைகளை கொடுக்கும். இந்த மாதிரியாக அவங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனை கொடுக்கும் அப்படிங்கிறத இந்த செவ்வாய் கிரகம் தான் தீர்மானிக்கும். இந்த செவ்வாய் வந்து உச்சமாக இருந்தாலோ ஆட்சியில் இருந்தாலோ நிச்சயமாக அவங்களுக்கு இது சம்மந்தமான பாதிப்பை அதிகமாக கொடுக்கும். இந்த செவ்வாய் நீச்சம் இல்லை ஒரு மறைஞ்சு போச்சு அப்படின்னாக்க இது சம்மந்தமான ப்ராப்ளம் குறையும் அவங்களுக்கு. இது வந்து ஜோதிடத்தில் அவங்கவுங்களுடைய ஜாதகத்தின் மூலமாக தான் இதை தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக சொல்லணும்னா இவங்களுக்கு இந்த இடத்துல பிரச்சனைகள் வரும். அது சின்ன வயசுலேயும் வரலாம், பின்னாட்களிலும் வரலாம், ஒரு காலகட்டத்துக்கு பிறகு வரலாம். அதான் அவங்களுடைய நடக்கக்கூடிய தசாபுத்தியினுடைய பொறுத்து இந்த இது இருக்கும். அப்போது என்ன காரணம் இது மாதிரியாக அவங்களுக்கு வருவதற்கான, இந்த 6ஆம் இடங்கிறது விருச்சிக ராசி, ஒரு ஜலராசி. அப்படிங்கும்போது இந்த இடம் இடுப்பு சம்மந்தப்பட்ட இடம் பொதுவாகவே உங்களுக்கு வீக்காக தான் இருக்கும். என்ன அங்கே எல்லாமே ஜலம் அதிகமாக இருக்கக்கூடிய இடம், புரியுங்களா உங்களுக்கு, நீர்த்தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய இடமாக இந்த இடம் இருக்குது. ஏன்னா யூரின் இருக்குது, மோஷன் இருக்குது, எல்லாமே இந்த இடத்தினுடைய மிக முக்கியமான இடமாக இருக்குது. அதனால தான் அந்த விருச்சிக ராசியில் அந்த மர்மஸ்தானங்கிறத அவங்க கொண்டு வச்சுருக்காங்க. அப்போ இது சம்பந்தமாக ஏதாவது பிரச்சனை வரும்னா நீங்கள் உடனடியாக மருத்துவம் எடுத்துக்கணும். அதை விட மிக முக்கியமானது, நல்ல மருத்துவரை ஐடென்டி பண்ணிவிட்டு அவர்கிட்டயே எல்லா விஷயத்தையும் நீங்கள் கன்சல்ட் பண்ணணுமே தவிர, நீங்கள் மருத்துவரை மாற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா வியாதிகளுக்கும் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிட்டே போகும். அதனால் ஒரு நல்ல மருத்துவரும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒருத்தரையே நீங்கள் நிரந்தரமாக நீங்கள் பயன்படுத்துகிறது நல்லது, ஆரோக்கியம் சம்மந்தமாக. இதுதான் உங்களுக்கு அந்த பிரச்சனை வரும். அந்த பிரச்சனையை அவங்க இப்படி கையாண்டுக்கிட்டால் பெட்டர். எந்த வயதிலும் வரலாம். ஓகே 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 ஓகே. இவங்களுக்கு வீடு வாகனம் எப்படி சார் அமையும்? வீடு வாகனம் சுய உழைப்பிலே வாங்கக்கூடியவங்க. அவங்க என்ன 4ஆம் இடமும் உங்களுக்கு கன்னி தான், கன்னியும் புதனுடைய வீடு தான். அதனால் இவங்க வந்து ஒன்று தாயார் மூலமாக தாயாருடைய சொத்துக்களை அடையக்கூடியவங்களாக இருப்பாங்க. தாயாருடைய வீடு, தாயாருடைய நிலம், தாயாருடைய வாகனங்கள் இதெல்லாம் அடையக்கூடியவங்க. சுய சம்பாத்தியத்தின் மூலமாக வாங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அது யோகமானது தான் வீடு, நில, வாகனத்தை பொறுத்த வரைக்கும். ஏன்னா கணவருக்கு 10ஆம் இடம் தொழில் சாணது, அல்லது மனைவிக்கு 10ஆம் இடம் தொழில் சாணம் இவங்களுடைய 4ஆம் இடம். அப்படிங்கும்போது கணவர் தொழில் சார்ந்தோ அல்லது மனைவியினுடைய வேலையின் சார்ந்தோ வாகன வசதிகளை ஏற்படுத்தி கொள்ள முடியும். அதனால இவங்களுக்கான ஆலோசனைகளை நம்ம கடைசியாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த அபிமன்யோட மகாபாரத்தை பார்த்துருவோம். ஆமாம், மகாபாரதத்தில் வந்து உங்களுக்கு இந்த அபிமன்யு கேரக்டர் அர்ஜுனனுடைய மகனாக வர்றாரு. உத்தரையை திருமணம் பண்ணிக்கிறார்.
உத்தரைங்கிறத அதுவும் கடத்திட்டு அர்ஜுனன் எப்படி கடத்திட்டு போய் திருமணம் நடந்துச்சோ அது மாதிரி உத்தரையும் ஒரு கண்ணனுடைய உதவியின் மூலமாக கடத்திட்டு போய் திருமணம் செய்து கொள்ளக்கூடியவராக இருக்கார். இந்த கேரக்டர், இந்த உத்தரைங்கிற கேரக்டர் மிக மிக முக்கியமான கேரக்டராக மகாபாரதத்தில் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, வாரிசுங்கிறது இந்த உத்தரையின் மூலமாக தான் இந்த பாண்டவர்களுக்கு ஏற்படுது. ஏன்னா எல்லாருமே அழிவுங்கிறதுக்கு போயிடுறாங்க. பாண்டவர்களுடைய மற்ற பிள்ளைகள்லாம் இறந்து போயிடுவாங்க. இந்த அபிமன்யுனுடைய மனைவியான உத்தரையின் மூலமாக தான் அதையும் வந்து பிரம்மாஸ்திரத்தை போட்டுருவான். அவங்களுக்கு யாருன்னா அஸ்வத்தாமா. அந்த பிரம்மாஸ்திரத்தை தடுத்து கண்ணன் தான் தடுத்து இந்த கருவை காப்பாற்றுவார், அபிமன்யுடைய கருவை. அப்படிங்கிறது மகாபாரதத்தில் இருக்கிற ஒரு விஷயம். இந்த அபிமன்யுனுடைய கேரக்டர் மிக மிக முக்கியமான கேரக்டராக இருக்கு. இதில் நீங்கள் 2 விதமாக நம்ம பார்க்கலாம். ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, பின் விளைவுகளை பற்றி யோசிக்காமல் இறங்கிவிடக்கூடியவர்கள் அப்படிங்கிறது அபிமன்யுடைய கேரக்டரில் நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயங்கள். இது முக்கியமான விஷயம். அதே மாதிரியாக இந்த மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்களும் இந்த திருவாதிரை நட்சத்திர பகுதியை ஆரம்ப முனையாக கொண்டவங்களாக இருந்தாலோ, அல்லது மார்கழி மாதத்தில் பிறந்த 7 தேதிக்கு பிறகு 20 தேதிக்குள்ளே பிறந்த நபர்களாக இருந்தாங்கன்னா அவங்களாம் இந்த ராசியாக மாறிடுவாங்க. அப்போ இவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரியான ஒரு அவசரமாக பின்விளைகளை பற்றி யோசிக்காமல் காரியத்தில் இறங்கி விடக்கூடியவர்களாக பெரும்பாலும் இருப்பாங்க. அதற்கு தான் இந்த அபிமன்யு கேரக்டர் நம்ம வந்து எதற்காக சொல்லணுங்கன்னா, அந்த பின்விளையை நீங்கள் யோசித்து செய்யுங்க. ஏன்னா எதுலெல்லாம் ஆர்வம் இருக்கோ அதிலெல்லாம் உடனடியாக இறங்கி விடக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதனால தான் சொன்னது என்னென்னா, நினச்ச படிப்பு ஒன்றா இருக்கும், படித்த படிப்பு ஒன்றா இருக்கும், பார்க்குற வேலை ஒன்றா இருக்குங்கிறது இதுதான். ஏன்னா அவங்க ஒரே விஷயத்தில் கண்டினியூவாக அந்த நேரத்தில் எது பிடிக்குதோ அப்படி போயிடுறது. அப்படிங்கிறனால என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய இழப்புகளையும் சந்திச்சிருவாங்க. ஆனாலும் மன ரீதியாக வந்து அதெல்லாம் பெருசாக நினச்சிக்க மாட்டாங்க. நம்ம விரும்பி தானே பண்ணோம். ஆமாம், விரும்பியே இழப்புகளை செஞ்சுட்டு அதுலேருந்து டைவெர்ட் ஆகுறது அப்படிங்கிறலாம் இவங்களுக்கு எளிதாக நடக்கிற காரியம். அதனால தான் இந்த அபிமன்யு கேரக்டர் வந்து உங்களுக்கு மிக முக்கியமான கேரக்டராக இந்த நட்சத்திரத்துக்கு கொடுத்ததுக்கான காரணம் அதுதான். ஏன்னா இப்போ போர் ஆரம்பிச்சிருச்சு மகாபாரதத்தில். ஒவ்வொரு நாளும் போர்களுடைய வேகம் ஜாஸ்தியாக நடந்தது. 10ஆவது நாளில் வந்து பீஷ்மனுடைய வீழ்ச்சிக்கு பிறகு துரோணர் வந்து பங்கேற்கிறார். துரோணர் அடுத்த தளபதியாக இருந்து அவர் போர் நடத்தும்போது, இப்போது 12ஆவது நாள் 13ஆவது நாள் நினைக்கிறேன், அந்த போரில் வந்து இன்றைக்கி எப்படியாவது தருமனை வந்து சிறைப்பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு நெருக்கடியை துரியோதனன் துரோணருக்கு கொடுக்குறாரு.